ராணுவ வாகனம் மோதி யாழில் யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, முல்லைத்தீவில் இடம்பெற்ற விபத்தில் 4 பேர் காயமடைந்திருக்கின்றனர். அதிலே இளைஞன் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் நேற்றைய தினம் சேர்க்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஜாழ்ப்பாணத்தில் பிறந்த நாள் தினத்தில் யுவதி ஒருவர் ராணுவ வாகனம் மோதி உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. புத்தூர் கனகம் புலியடி வீரவாணி சந்தியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. துச்சக்கர வண்டியில் பால் கொண்டு சென்று கொண்டிருந்த யுவதியே இவ்வாறு ராணுவ வாகனம் மோதி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் வாதரவத்தை பகுதியைச் சேர்ந்த சுதாகரன் சாருஜா எனப்படுகின்ற 23 வயதுடைய யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த யுவதி விபத்துக்குள்ளான நிலையில் படுகாயங்களுக்கு உள்ளாகியிருந்தார். அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதில் தாமதம் ஏற்பட்டதாலே இடைவெளியில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த யுவதியின் சடலம் அச்சுவேலி பிரேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. தொடர்ந்து அச்சுவேலி போலீசார் இராணுவத்தினரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. பிறந்த நாள் தினத்தில் இவ்வாறு யுவதி உயிரிழந்துள்ள சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, முல்லைத்தீவு துணுக்காய் பகுதியில் விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்ற நிலையில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கார் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதியே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்து நேற்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது. துணுக்காயிலிருந்து மல்லாவி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் மாங்குளத்தில் இருந்து துணுக்காய் நோக்கி சென்ற காரும் மோதியே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக அறிய முடிகின்றது. இதிலே மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞன் படுகாயங்களுக்குள்ளாகிய நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்ததாக நேற்றைய தினம் வெளியான செய்திகள் மூலம் அறியக்கூடிய வகையில் இருந்தது. தொடர்ந்து காரில் பயணித்த குழந்தை உட்பட 3 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டதாக நேற்றைய தினம் வெளியான செய்திகள் மூலமாக அறியக்கூடிய வகையிலே இருந்தது. இவ்வாறு அடுத்தடுத்து விபத்து சம்பவங்கள் வடக்கில் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் பதிவாகி இருக்கின்றது. தொடர் விபத்து சம்பவங்களால் பல உயிர்கள் தற்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. கடந்த மாதம் அளவில் வெளியான புள்ளி விவரத்தின்படி யுத்த காலங்களில், அதாவது சாதாரணமாக யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை விட அதிகமான உயிரிழப்புகள் தற்பொழுது விபத்தினால் ஏற்படுகின்றது என்று கூறப்படுகின்றது. எனவே வாகனத்தை செலுத்துவர்கள் மிக மிக அவதானமாகவும் நிதானமாகவும் உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.